போன வருஷம் புளிச்சக்கீரை போட்டு முளைச்சிருந்துச்சு. அந்த முளைச்சக்கீரையிலே வந்து பார்த்தீங்கன்னா விதை விழுந்து இந்த வருஷம் தானாக முளைச்சிருந்துச்சிங்க. செடியெல்லாம் கொஞ்சம் பெருசாக ஆக நம்ம போட்ட விதையெல்லாம் போட்டு அழுத்திடும் அப்படிங்கிறதுனால சரி புளிச்சக்கீரை பிடுங்கிடலான்னு சொல்லிட்டு பிடுங்க ஆரம்பிச்சிட்டேன். ஈரம் இருக்கிற பகுதியில் கீரை பிடுங்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஈரம் இல்லாத பகுதியில் பிடுங்கவே முடியலைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேரோட பிடுங்குற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த கொடி இல்லவே இல்லைங்க. 2 நாள் தான் இந்த இடத்துக்கு நான் வரல. வந்து பார்த்தா இவ்வளோ கொடி பரவி இருக்குது. இதுல இலையே இருக்காது, வெறும் கொடி மட்டும் தான் இருக்கு. வேறு எங்க இருக்குதுன்னே நம்ம கண்டுபிடிக்க முடியாதுங்க. இதை இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா காட்டில் இருக்கிற எல்லா செடியும் போட்டு அழுத்திட்டு கொடி மட்டும் நல்லா வந்துருங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த கொடி கொஞ்சம் கூட இல்லாமல் எல்லாம் பிடுங்கி போட்டுட்டேன். புளிச்சக்கீரை வந்து ஒரு 2 செடி விட்டால் போதும், நல்லா பெருசாக கொத்தா வந்துடும். நிறைய வீடியோவில் புளிச்சக்கீரைன்னு சொல்லிட்டே இருப்பேன். நிறைய பேத்துக்கு வந்து புளிச்சக்கீரைன்னா என்னன்னே தெரியல. இந்த செடி தாங்க புளிச்சக்கீரை. இந்த கீரை நல்லா புளிப்பா இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் வந்து புளிச்சக்கீரைன்னு வச்சிருக்காங்க. கீரை பிடுங்கன்னா சும்மா ஒரு 5-6 கத்தை தான் வரும்னு நினைச்சேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கீரை சேர்ந்துருச்சு. கன்சீவா இருக்கிற டைம்ல சாப்பாடு சரியா சாப்பிட முடியாது. அந்த டைம்ல இந்த கீரை செஞ்சு கொடுத்தா உண்மையாலுமே சாப்பாடு அவ்வளவு சூப்பரா சாப்பிடலாம். நான் கன்சீவா இருந்தப்பெல்லாம் சரியா சாப்பாடே சாப்பிட முடியாது. அடிக்கடி வந்து வாந்தி எடுத்துட்டே இருப்பேனா. அந்த டைம்லாம் இந்த புளிச்சக்கீரை கடைஞ்சி சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாமிட்டும் வராம இருக்கும். நான் ஸ்டார்டிங்ல வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. சரி அவங்களுக்கு கொடுத்துட்டு நாம கொஞ்சம் வச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு தான் புடுங்கினேன். ஆனா நிறைய சேர்ந்துருச்சு. தூக்கவே முடியாம தூக்கிட்டு வந்தேங்க. பக்கத்திலேயே மாமா வீடு இருக்கு. பக்கம்னா ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். தம்பியை வர சொல்லிட்டா தம்பி வந்து கீரை எடுத்துட்டு போயிடுவான். அவங்களும் புளிச்சக்கீரை கேட்டிருந்தாங்களா, சரின்ட்டு அவங்களுக்கும் சேர்த்து வந்து பறிச்சுட்டேன். அதுக்கப்புறம் கட்டு போட்டு ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் கொடுத்தது போக மீதி ஒரு 10 கத்த அளவுக்கு புளிச்சக்கீரை வந்துருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா அத்தை வந்து வேஸ்ட் ஆயா போகணும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதனால அது வந்து வித்தரலான்னு சொல்லிட்டு ஒரு 10 கத்தையும் வித்துட்டாங்க. ஒரு கத்தை வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நைட்டு வந்து சாப்பாடு, ரசம், முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கீரை உருவ ஆரம்பிச்சிட்டேன். காலையில் நேரமாக அடுப்புக்கிட்ட போனால் தான் சமைக்க முடியும். காலையில் எழுந்திரிச்சு கீரை பறிக்க முடியாது இல்லையா, அதனால் நைட்டே வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பறிச்சிட்டேன் கீரையை.